என்னுடைய தோழிகளை நானும் செல்வதுப்பா. அழகு ரதம், அற்புதமான சிலை, அழகான உருவம், உருவத்துக்கு ஏற்றால் போதும் பருவம், பேரழகு படைத்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு இயற்கையிலே அழகு என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த காலத்தில். ஆனால் கண்கூடாக பார்த்து ரசிக்கிறேன். அழகு என்றால் பெண்ணே, பேர் என்ன? உனக்கு இங்க என்ன வேலை? என்ன கேட்கல முதல்ல நீங்க யாருங்க? நான் யாத்திரை வேலையா? யாரு தெரியவில்லையே. நான் யாத்திரிமா? யாருங்க? நான் யாத்திரிமா? யாரு சொன்னா? ஒரு கருத்த முகமூடி. ஓடி வர காரணம்? ஓடினேன் பொருளை தேடி. அதற்கு எதிரே வந்து விட்டாய் ஒரு அழகான லேடி. நான் உன்னை பார்த்தேன். என்னை இறுக்கி அணைத்து வாய முடிய வந்து ஒரு பெண்ணு பாருங்க கட்டியாருக்கு முத்தத்தில் கொடுக்கிறது வரைக்கின்றது. இது முறையான வார்த்தை தானா? பெண்களை பார்த்த உடனே ஆண்களுக்கு ஒரு மோகம் பிறக்கும். என்ன மோகம்? முத்தத்தை வாங்காமல் செல்லக்கூடாது என்று ஒரு ஆசை பிறக்கும். அதற்கு அந்த எண்ணத்தோடு நான் முத்தத்தை கேட்டேன். நான் என்ன முத்தத்தை வித்து கொண்டு இருக்கிறேன். இப்படி கூட இருக்கீங்களா? ஆமா. ஏய், நீ முத்தத்தை எப்படி கொடுப்பேன் நல்லா தெரியும். நான் கேட்டது ஒரு முத்தண்டி கொடுக்க முடியுமா? வருவது முடியாதுங்க. முடியாது. சொல்லுங்க. முடியாது முடியாது என்கிறாயே. ஆமா. என்ன முடியாது என்கிறாய். ஆனால் உன் முகத்தை பார்க்கும் பொழுது என் மனசு ஏதோ சங்கடப்படுகிறது. அப்படியா? அதனால சொல்லலாம். என்னுடைய பேர் தாங்க ஐசு. என்னது? ஐசா? ஐசு தப்புவியா? நீ ஐசு என்று சொன்னாயோ என தெரியவில்லை. என் உடல் எல்லாம் அப்படியே ஐசு போல இருக்கு. அதுக்காக இல்லைங்க, ஏற்கனவே பண்ணி ஊத்தி தத்துவ ஞானியாக அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. வீட்டுக்கு போகிறேன். ஆமா, வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஆமா, ஒரு மாசத்துல போதுங்க. நம்ம இருவரும் ஒன்றாக செல்லலாம். முடியாதுங்க. முடியாது. ஐசு முத்தத்தை உனக்கு தர முடியாதா? எனக்கு தர தெரியாதா? முதலில் முத்தம் என்றால் என்னங்க? முத்தம் என்றால் தெரியுமா? தெரியாது. முக்கணி சாறு என்று சொல்வார்கள். முக்கணி சாறு என்றால்? முக்கணி சாறு என்றால் இந்த உலகத்திலே முக்கணி சாருக்கு சுவையானது வேறு எதுவுமே இல்லை சொல்வாங்க. என்னங்க முக்கணி சாறு என்று உழைக்கிறீர்கள் அல்லவா? அதனுடைய விளக்கம். அந்த முக்கணி சாரின் சுவையை விட பெண்களின் முத்தத்துக்கு சுவை இருக்கிறது என்று என்னை போல இல்லை அந்த காலத்தில் படைத்த பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்னங்க அந்த முக்கணி ரசம் எதிலிருந்து வருகிறது? அது சொன்னதானே தெரியும். முக்கணி ரசம் என்றால் என்ன புரியும்? முக்கணி ரசம் தெரியுமா? அது எனக்கு தெரியாது. சொல்லுங்க. இப்ப சொல்கிறேன். சொல்லுங்க. அந்த முக்கணி ரசத்தை முன்னாடி எடுத்து வைக்கிறேன். சரி, வைக்கட்டுமா? எனக்கு வேணாங்க, எனக்கு பழக்கம் இல்லைங்களே. அப்படியா? ஆமா. இவருக்கு பழக்கம் அது விட்டுக்கிறாரு இப்போ. சொல்லுங்க. உனக்கு தேவை முக்கணி ரசம். ஆமா, நான் சொல்லுறேன். எப்படி தெரியுமா? ஐசு சொல்லுங்க. பெண்ணாக பிறந்து விட்டால் லவ் பண்ண கத்துக்கணும். உனக்கு லவ் பண்ண தெரியலனா உட்காந்துக்கிறாங்க பாரு என் தம்பிங்க. என் தம்பிங்களை பார்த்து கத்துக்கணும். ஜீவா நாடகத்தில் நான் ஒரு சராசரி குள்ள நடி. இந்த ஆரணி ஆளி பக்கா உன்னை தானே தேடி சின்ன பொண்ணு சொல்லி
சொல்லுங்க ஐஸ் சொல்லுங்க தாம வா வர வர முத்தமா எனக்கு நேரமா வீட்டுக்கு போறேங்க எனக்கு வழி விடுங்க வீட்டுக்கு நீ செல்ல வேண்டும் ஆமா முத்தத்தை கொடு இருவரும் ஒன்றாக செல்லலாம் எந்த தான் நீங்க ஆசை வார்த்தை கூறுனாலும் சரி உங்களை கட்டி கூட முத்தத்தில் போடிக்கவே முடியாதுங்க ஐசு நீயாக ஓடி வந்து அத்தாரில கட்டி அணைத்து முத்தத்தை கொடுக்காம நானும் விட போவதில்லை இடத்தில் எனக்கு உயிரை போனாலும் சரி உங்களை கட்டி கூட முத்தத்தில் கொடுக்கவே முடியாதுங்க நீயாக வர வேண்டும் முத்தத்தை தர வேண்டும் என்ன சொல்ற ஒருபாடு முடியாதுங்க உன் அழகை பார்க்கும்போது எனக்கு என்னென்னவோ தோணுது என்ன தோணுங்க பழக்கமா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லவா ஐயோ சொல்லுங்க ஐசு பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி எல்லாமே கொட்டாங்கூச்சிடி பல்ல பல்ல உண்மையாக லவ் பண்றேன் உண்மையாக லவ் பண்றேன் நீங்க பேர் என்ன டூப்ளிகேட் லவ் பண்ணிக்கிறேன் என்ன எப்ப தெரியுமா எப்படிங்க காலையில எழுந்து வயது வித்தியாசம் தெரியாமல் சின்ன பொண்ணு பார்க்கல அதற்கு எப்படியெல்லாம் ஆடி பார்க்கிறேன் என்னங்க நீங்க என்ன தம்பி வீடு உயர்த்தாலும் சரி உங்களை கட்டி அணைக்க கூட முத்தத்துல கொடுக்கவே முடியாதுங்க கட்டி அணைக்க முடியாது முத்தத்துல கொடுக்கவே முடியாது ஏய்! ஆண்டவன் படைப்பில பெண்களுக்கு கொழுப்பு அதிகம் சொல்லிருக்காங்க இப்ப தாண்டி உன்னை பாக்குறேன் என்னது இவ்வளவு நேரமா உன்னை வர்ணிச்சு பாடுறேன் ஆடுறேன் பாடுறேன் சிரிச்சு விளையாடுறேன் முத்தத்தை கொடுக்க நீ மறுக்கிற ஆமா முடியாது உன்னை நான் விட போவதே கிடையாது ஆனவக்காரி என்ன செய்ய போறீங்க ஒருபாடு முடியாதுங்க முடியாது முடியாது எந்த ஆளுங்க
இதுவரைக்கும் பெண்களை என் கையை தொட்டு நான் அடிச்சதே இல்லை. முதல் முறையாக அடிக்கும் வர்க்கத்தை என்ன ஆளாக்கி தேடி சொல்லுவாங்க. மதியில் அது மூடா உனக்கெல்லாம் காதல் ஒரு கிடைச்சு வந்தவை பார்த்து போடா. மதி இல்லாத மூடா உனக்கு காதல் ஒரு வேணும். அட அட அற்புதமான வார்த்தை. என்ன செய்ய வேண்டும்? இதே இடத்தில் உன் கற்பை நான் சூறையாடினாலும் என்னங்க யார் உன்னை காப்பாற்ற போகின்றார்? எல்லாத்தோடு என்னை சாப்பிட்டு கொண்டு வேட்டையாடினாலும் சரி ஒரு கட்டி அடிக்க முத்தத்தினை கொடுக்கவே முடியாதுங்க. முடியாது முடியாது முடியாது. அகம்பாவ கொண்டவர் என்னை விட்டு சென்று விட்டானே. சரி அவள் பறந்து போனாலே எப்படி திருத்த ஆரம்பிச்சா நல்லா குமுகம் இருக்குது போடுவியா? மூதேவி கண்ணை கைவிட்டு பாடுறா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஊரு உண்மையா சொல்றேன். என் ஊரு காஞ்சிபுரம். எல்லாருக்கும் காஞ்சிபுரம் பட்டு தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னவோ என் பொண்டாட்டி ஏறுமாறாக்குறான். ஆரணி பட்டு தான் பிடிக்குமா அவளுக்கு. ரொம்ப நாளா ஆரணிக்கு நல்லா வரலாம் நினைச்சிருந்தேன், வர முடியல. இன்னைக்குதான் நம்ம நாடக ஆரணி பக்கமா வந்துச்சு. என் பொண்டாட்டி கேட்டாங்க சுட்டு அவளுக்கு ஒரு பட்டு போட வந்திருக்கேன். இது ஆரணி பட்டு, இது பட்டு. ரூபாய் கூட தேராது போடுவேன். இது போட்டு போடுங்க. இதை விடு. போனா போது விடு. இது பிறகு பார்த்துக்கலாம். பட்டா அந்த ஏமாத்தி விட்டான். அப்படியா? சரி அவளை பிறகு பார்த்து வரலாம். வந்த பெண்களை ஏமாற்றி விட்டான். அப்படியா? அவளை பிறகு பார்த்து வரலாம். ஆகட்டும். வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. அரண்மனைக்கு செல்ல வேண்டும். மன்னரை பார்க்க வேண்டும். பாருங்க. புறப்படும்.